ரிசர்வ் வங்கியில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு விட்ருக்குறாங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங் விட்ருக்குறாங்க. ஸோ ஜூனியர் இன்ஜினியர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விட்ருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் ஃபார் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு ரெண்டுக்குமே விட்ருக்காங்க. சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு. ஸோ அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓகேவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வேக்கன்சிஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா வேக்கன்சிஸ்னு ஒன்று கிளிக் ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் வேக்கன்சி வந்து என்ன விட்ருக்காங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர்ஸ் சிவில் எலக்ட்ரிக்கல் இன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிடுவோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் உருவாகும், ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் எலக்ட்ரிக்கல் இன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் ஒரு வெப்சைட் rbi.org.in பேங்க் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஒன்லி கேண்டிடேட்ஸ் ரிக்வயர்ட் டு அப்ளை ஆன்லைன் ஒன்லி த்ரூ த பேங்க் வெப்சைட் சொல்லியிருக்காங்க. ஸோ நோ அதர் மோட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் இஸ் அவைலபிள், ஓகேவா சொல்லிட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆர் கிவன் இன் த பேரா 7 ஆஃப் த டீட்டெயில் நோட்டீஸ், ஓகேவா? ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர், ஓகேவா? ஸோ பேமெண்ட் சொல்லி எப்போ பண்ணுன்னா 30ஆம் தேதி ஓப்பன் ஆகிருக்கு. டிசம்பர் 30 வெப்சைட் ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி 20 சொல்லியிருக்காங்க. ஜனவரி 20 லாஸ்ட் டேட். ஸோ டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் பிப்ரவரி 8 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொரிஸ் எதாவது இருந்தால் இதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ போஸ்ட் வைஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் ஜென்ரல்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல்னு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ வேகன்சிஸ் பாருங்கள். ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் சென்ட்ரல் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஒரு கேட்டகரிஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இதுக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரி சென்ட்ரல் கம்பெனின்னு இருக்கும், அதே தான் ஆல்ரெடி இருக்கிறது தான். சிஜிபிஏ வந்து கால்குலேட் பண்ணுறது அக்ரிகேட் பர்சன்டேஜ். சிஜிபிஏலேருந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறதுங்க. என்ன டெஸ்ட்டு ப்ளஸ் போர்ஷன் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் டிசிப்ளின் பேப்பர் 1, இங்கிலீஷ் டிசிப்ளின் பேப்பர் 2, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஓகே. 180 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் 300 மார்க்ஸ், 150 மினிட்ஸ் எழுதணும், ஓகேவா? 2.5 hours இருக்குது கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம இங்கேயும் பார்த்துக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஒன்லி த்ரூ ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிசம்பர் 30 டு ஜனவரி 20, 2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் சைஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதர் ஃபார்ம்ஸு பேப்பர் 1 சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே ஜோன் வைஸ் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சென்னை நமக்கு கொடுத்தாங்க, சென்னை ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? மொத்தம் 20ல் சென்னை ஒரு சென்டர் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அவ்வளோதான். ஏதாவது நோட்டிஃபிகேஷனை கொடுக்குற டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை